வணக்கம். ஜனவரி 9ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஃப்ளாட்டாக தான் இருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். JSW சிமெண்ட் ஐபிஓக்கு செபி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 4000 கோடி ரூபாய் இந்த ஐபிஓ இருக்கலாம்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் 2000 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாகும். மீதம் இருக்கிற 2000 கோடி ரூபாய் ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வதன் மூலமாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கடந்த 2 நாட்களாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக் தான் போரோசில் ரெனியூபிள்ஸ். இன்றைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அவங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. 50% அதிகரிக்க இருக்கிறாங்க அவங்களுடைய சோலார் கிளாஸ் உற்பத்தி ஆலையை. நம்ம நேற்றே ஒரு செய்தி பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை கூட்டி இருக்கிறாங்க. ஓப்பன் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்கிக்காங்கன்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். கடந்த 2 நாட்கள் 5% இருந்தது. இன்றைக்கும் 5% தொடர்ச்சியாக 3 நாட்கள் 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டி இருக்கு போரோசில் ரெனியூபிள். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. ஜாக்கி பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி February 5ஆம் தேதி டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஆனந்தரத்தி வெல்த் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 8% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. ஜனவரி 13ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க ஆனந்தரத்தி வெல்த். ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நவம்பர் 2023 ஒரு தடை விதிச்சிருந்தாங்க அவங்களுடைய குஜராத் ஆலைக்கு. அங்கே தீ விபத்து ஏற்பட்டது. அதற்கு பிறகு அங்கே தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ அந்த தடையை திரும்ப பெற்றிருக்கிறாங்க குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்ற அப்டேட் ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அங்கே மறுபடியும் அந்த ஆலையில் சேவையை துவங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 2% அதிகரித்தது ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ். ஜி மீடியா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. ஜனவரி 13ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. பை இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. வரி கட்ட சொல்லி 38 கோடி ரூபாய், பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து 43 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க பை இண்டஸ்ட்ரீஸ்க்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. மணி கண்ட்ரோலில் கிடைத்த தகவல். காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. RBI வந்து ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ்க்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்திருக்காங்க அக்டோபர் மாதத்தில். அதை நீக்கிட்டாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி மணப்புரம் ஃபினான்ஸ் 6% அதிகரித்ததற்கு. இப்போ ஜெஃப்ரீஸ் வந்து டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த செய்திக்கு பிறகு அவங்க 190 ரூபாய் டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேட்டிங்கில் எந்த மாற்றமும் இல்லை. ஹோல்ட் ரேட்டிங் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 190 லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மணப்புரம் ஃபினான்ஸ். மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு. எதிர்பார்க்கிற டார்கெட் 175 ரூபாய். ஜைடஸ் லைஃப்க்கு நொமூரா ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. புது ரேட்டிங் பை ரேட்டிங். எதிர்பார்க்கிற டார்கெட் 1140 ரூபாய். 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. அஜ்மேரா ரியாலிட்டி Q3க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. அந்த வீடியோ சேர் நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய சேல்ஸ் வேல்யூ 270 கோடி ரூபாய் இந்த Q3ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 7% அதிகரிச்சிருக்கு. பெங்களூருவில் அவங்க இந்த குவார்ட்டரில் அறிமுகம் செய்த ஒரு ப்ராஜெக்ட் தான் அஜ்மேரா ஐரிஸ். அதில் 47% அவங்களுடைய இன்வென்ட்ரி வந்து சேல் ஆயிருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க அஜ்மேரா ரியாலிட்டி. ஆக்சிஸ் பேங்குடைய ஷேர்ஸை HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஜனவரி 6ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.97%லேருந்து 5.02% உயர்த்தி இருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் குறித்து நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோங்க. ஜகுவார் லேண்ட் ரோவருடைய Q3க்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருந்திருக்காங்க. அதற்கான ரியாக்ஷன் இன்னைக்கு பார்க்கும்போது மிக்ஸ்டாக இருந்திருக்கு. 2% அதிகரித்தது. பிறகு 3% விழுந்திருக்கு இன்ட்ராடேல. டாடா மோட்டார்ஸ்க்கு மெக்வரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1278. 60% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மெக்வரி இந்த டாடா ஸ்டாக்ல. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 920. 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நொமூரா டாடா மோட்டார்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 990 ரூபாய். 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமாக 36 அனலிஸ்ட் டாடா மோட்டார்ஸ்க்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 22 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 9 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும் 5 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க.
எஸ்ஆர்எஃப் மற்றும் நவீன் ஃப்ளூரின் இங்கே இன்ட்ராடியில் தலா 14% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். தொடர்ச்சியாக 3வது நாள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த 2 ஸ்டாக்ஸும். என்ன காரணம் சிஎன்பிசி டிவி 18ல் சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரைஸை உயர்த்துறாங்க, ரெஃப்ரிஜரண்ட் கேஸஸ் உடைய விலையை உயர்த்துறாங்க, 200% வரைக்கும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எஸ்ஆர்எஃப் மற்றும் நவீன் ஃப்ளூரின் போன்ற ஸ்டாக்ஸ் பயன்பெறுதுன்னு சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல். ட்ரைசக்தி இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு 2% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. கேஏசி இன்டர்நேஷனல் கிட்டேருந்து 90 மில்லியன் ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. ஸ்விக்கிக்கு பர்ன்ஸ்டைன் கொடுத்திருக்கிற கவரேஜ் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 625 ரூபாய், 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பயோகானுக்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 403லிருந்து 436, கொடுத்துருக்கிற கால அளவு 3லிருந்து 4 வாரங்கள். சொல்லியிருக்கிற காரணம் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் நடந்திருப்பதால் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்ல, டெய்லியா வீக்லியா மந்த்லியான்றது அவங்க தெளிவுபடுத்தலை. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பிரேக் அவுட் நடக்கும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலான்னு நம்ம சார்ட்ஸ் வைத்து பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.